ஓகே, ஸ்டார்ட் த வீடியோ. பார்த்துருப்பீங்க விடாமுயற்சியோட அப்ரிசியேஷன்னு. கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் தான் இது. நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்டோரி வைஸ், டைரக்ஷன் வைஸ் வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறது கண்டிப்பாக இல்லை இந்த வீடியோவில். ஸ்டோரி வைஸ்ன்னு நமக்கு அந்த அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது. டெக்னிக்கலாக படமும் ஆக்டிங், ஹீரோ அண்ட் ஹீரோஸோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி என் மூளைக்கு என்ன இட்டுச்சோ அதை சொல்கிறது தான். வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நான் வந்து தலைக்கு முட்டு கொடுக்குறதோ இல்லை தளபதிக்கு முட்டு கொடுக்குறத பற்றியே இப்போ நான் பேச வரல. படம் டெக்னிக்கலாக எப்படி இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு என்ன தோணுச்சு படம் பார்க்குறப்ப அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வீடியோ. நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் வளருதே. பையோட ஆக்டிங், கேமரா பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சாங்க, ஒரு மாதிரி வளருது. அஜித் சாரோட ஆக்டிங், ஒரு மனுஷன் நார்மலாக தான் நடிச்சிருக்காப்புல, ஆனால் அதுவே மாசாக இருக்குது. தலரசியன் போய் என் ஃப்ரெண்டு தலரசியன்ட்ட கேட்டால் என்னையா மாசாவே இல்லை, அவர் வர்ற சீன்லாம் தேட்டரை தெரிக்கணுமே அப்படிங்கிறாங்க. பட் அவர் சும்மா நார்மலாக அவர் பார்க்குறது, அவர் நடந்து வந்தாலே வேற மாதிரி இருக்குது. உடனே வந்துடுவாங்க, என்ன ப்ரோ ஓடு தெரியுது அப்படின்ட்டு. ஓடுனா எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் உண்மையிலே நான் வந்து எதிர்பார்த்த ஆக்டிங் எப்படி இருக்கும், இல்லை ரொம்ப நாள் கழிச்சு படம் நடிக்கிறார் அப்படின்றதுக்காக அந்த படம் பார்க்கல. பட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக பார்த்தேன். நம்ம அஜித் சாரோட நடிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப நேச்சுரல், சூப்பராக. எல்லோரும் ஸ்பாய்லர் அலர்ட் தான் இருக்குது இதில். எல்லாருமே விடாமுயற்சி பார்த்துருப்பீங்க. ஸ்பாய்லராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட இன்ட்ரோ சீனில் எப்படின்னா, கார் டிக்கி ஓப்பன் ஆகும், அப்போ தான் அவரோட இன்ட்ரோ வரும். அதுக்கு வந்து பிஜிஎம்லாம் இருக்காது. ஆனால் அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கும் ஒரு தீம் சாங், அதாவது அந்த இன்ட்ரோ சாங் வச்சு மாசாக வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பீக்கில் இருக்க ஆக்டர் வந்து அந்த பிஜிஎம் கிடையாது, அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, இந்த ஃபைட்டு டான்ஸு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷார்ட்டும் ஒரு டிக்கி ஓப்பன் ஆகுது, தலையோட என்ட்ரி வருது, அவ்வளோதான். அது உண்மையிலே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அப்படியே பார்த்தோன்னா போயிட்டு ஆரவுட்ட பேசுகிற சீனு, அந்த கார் சீக்வன்ஸு, கிளைமேக்ஸ் சீனில் வந்து புல்லட் லோட் பண்ணுற ஸ்டைலு அது பக்காவாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து ரோல் ஆகுறது, மறுபடியும் ஆரவோட ஃபைட்டு, இந்த போலீஸில் பேசுகிறதுலாம் செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு உண்மையிலே. அவங்க ஆக்டிங்கை பற்றி எனக்கு பெருசாக எந்த அபிப்பிராயமும் இல்லை. த்ரிஷாவுக்கு சீன் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஓகே, எல்லா படத்துலையும் நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் சார் என்ன சொல்கிறது, அவரை சீன் ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி நடிப்பார்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெருசாக வேறு எந்த கேரக்டர்ஸுக்கும் அட்டென்ஷன் இல்லை. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்ல போனால் அது பெருசாக எனக்கு இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக இந்த இதுவும் இல்லை. டெக்னிக்கல் வைஸ்ன்னு பார்த்தோம்னா உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி டாப் நாட்சில் இருக்குது. சீன்ஸில் தெரியும், அந்த இடத்த காட்டுற சீன்ஸ்லாம், அந்த அர்பைஜானா அந்த நாடு பேர் என்னன்னு தெரியல, கீழே போகிறேன். அந்த நாடோட லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் அந்த கேமராவில் காட்டுறதே ஒரு தனி சூப்பரான ஒரு விஷயம். அதை வந்து உண்மையிலே ஓம் பிரகாஷ் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு மாசு, கார் ஃபைட்டு சொல்லவே தேவையில்ல. ரொம்ப 250 ரூபா அதுக்கே தரலாம்டா அப்படி இருந்துச்சு அந்த ஃபைட். சாரும் சினிமாட்டோகிராஃபர் ப்ளஸ் டைரக்டர் இது பண்ணுற அளவுக்கு இன்னொருத்தர் சேர்ந்து வந்து தூக்கி கொடுத்துறது, மீன்ஸ் முட்டு கொடுக்குறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா படத்தை முட்டு கொடுத்து தான் ஒரு 3 பேர் 4 பேர் முட்டு கொடுத்து தான் அதை ஓட்ட வைக்கவே முடியும். அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதான். ஸோ அந்த மாதிரி முட்டு கொடுத்ததில் இன்னொரு ஆள் யாருன்னா அனிருத். முட்டு கொடுத்தோன்னே உடனே படம் வந்து நல்லா இல்லை, முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வேணாம். உண்மையிலே படம் சூப்பர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது யாருன்னா நம்ம அனிருத். பிஜிஎம்மும் சரி, வர்ற சாங்ஸும் சரி, உண்மையிலே ஒரு சீனுக்கு ஆப்டானது. ஏன்னா நான் மறுபடியும் ஸ்பாய்லர் தான் பண்ணுறேன். அந்த கார் சீக்வன்ஸ் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே இந்த கார் சீக்வன்ஸு கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான். 2 இதுலேயும் சும்மா சாங் ஃபிக்ஸிங் பக்காவாக இருக்கும். தேட்டரில் கூட தேட்டரில் கூட பார்க்காம இருந்திருக்கான். ஓடிடியில் வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் ஸ்பாய்லர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு பிடிச்சது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 2 சீன்லையும் பிஜிஎம்மும் சரி, இல்லை இந்த ஹோல் மூவியில் பாட்டும் சரி, அது வந்து சம்திங் லைக் கனெக்ட் ஆகிற மாதிரி, அந்த சீனோட நல்லா மெர்ஜாக இருக்க மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
நீங்கள் சப்போஸ் தேட்டரில் யாரும் பார்க்கலன்னா, இப்போ தேட்டரில் ஓடி இருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக போய், காசு இருந்தால் சொல்கிறேன், போய் பாருங்கள். எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு டைம் பார்க்குறதா இருந்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு, போய் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த படத்துக்கு வந்து மஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்றது என்னோடய அட்வைஸ். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, அது நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸ்டோரி வைஸ்னு பார்க்குறவங்களுக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்குது படம், நீங்கள் போய் பார்க்கலாம். முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணி பார்க்குற மாதிரி அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நான் சொல்கிறது ஸ்டோரி வைஸாக, நான் சொல்கிறது எனக்கு வந்து டெக்னிக்கல் வைஸ் சொல்கிறேன். படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதேமாரி நம்ம இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அந்த படத்தை மறுபடியும் கொண்டாட போடுன்றது தான் இங்கே நம்மளால் அதான் நெசம். ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் விடாமல் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. மேலே பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. யாராவது திட்டுறதா இருந்தால் கூட திட்டுங்க, பார்ப்போம் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியலை, வர்றப்போ வரும். பை.